இந்த வீடியோவில் இப்போ நம்ம புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்பிளேலே இருக்குது, பாருங்கள். புதினா சாதம் செய்ய தேவையான பொருட்களை பற்றி தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ பச்சரிசி, ஒரு 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் புதினா அதை எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலி அதை அரைச்சிப்பேன், அப்புறமா அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் வரமிளகாவும் போட்டுக்கோங்க, டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா. இஞ்சி, பூண்டு சேர்க்க வேணாம் இந்த இதுக்கு, சரிங்களா. கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் பே லீஃபு, லவங்கம், பட்டை, இது அளவுக்கு போதுங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டோன்னு கடலப்பருப்பு போட்டு வதக்குங்க. அப்புறம் பே லீஃபும் லவங்கம், பட்டை, இது 3த்தையும் போட்டு அதை கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அதுலேயே முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒர்க்கே இருக்குது ஆக்சுவலி. கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பொன்னிறமாக ஆகி வரும்பொழுது கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, டொமேட்டோவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் புதினா இதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம புதினாவை அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு புதினா அரைச்சி வச்ச சாறை அதில் ஊற்றி நல்லா கிளறி விடணுங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது அரைச்சி வச்ச புதினா விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மொத்தமாக நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு 2 கப்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றி மூடி வச்சு 2 விசில் வரைக்கும் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சுவையான புதினா சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.